வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம போக போகிறது 24 இன்ச் காம்போ போர்ட். இந்த காம்போ போர்டோட பற்றி டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறது 24 இன்ச் பேனலில் நம்ம சப்போர்ட் ஆகும். அதுக்கு மேலே இதில் போட முடியாது. மேக்ஸிமம் ஒவ்வொரு பார்த்திங்கன்னா 19 இன்ச் பேனலில் கூட இது சப்போர்ட் ஆகும். 24 இன்ச்சுக்கு மேலே நம்ம இதை வேறு எதுக்கும் பேனலுக்கும் யூஸ் பண்ண முடியாது. வாங்க இந்த போர்டோட டீட்டெயில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு கொடுத்துட்றாங்க. சென்சார் ப்ளஸ் சுவிட்சிங் போர்டு அதிலே வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, நியூ போர்டு கொண்டாங்கன்னா ரிமோட் வந்துடுது. அடுத்தது போர்டு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது பேனல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இது 5 வோல்ட்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு ரெண்டு இதுலேயும் ஃபங்க்ஷன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு 24 இன்ச்சு 3.3 வோல்ட் பேனலாக இருந்தால் நம்ம ஒரு மாடுலேட்டர் போட்டு தான் நம்ம பேனல் வோல்ட்டு கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக வருது 5 வோல்ட்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு ரெண்டு பேனலுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஜம்பரை மாற்றி போட்டாவே நம்மளுக்கு இந்த 12 வோல்ட் வந்துடும். இந்த பக்கம் ஜாயின் பண்ணால் 5 வோல்ட் வேலை செய்யும். பேனல் என்ன வோல்ட்டுங்கிறத கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பேனல் டேட்டா ஷீட்டை வச்சு செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பின்னை மாற்றி போட்டு அப்புறம் ஆன் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பேனல் ஷார்ட் சர்க்யூட் ஆக சான்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் பவர் சப்ளை வந்துடுது. அதனால் நம்மளுக்கு பவர் சப்ளை அடாப்டர் தனியாக போட தேவையில்லை. இதிலே பார்த்தீங்கன்னா பேக் லைட்டுக்கு டிரைவர் வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் டேரெக்டாக நம்ம பேக் லைட்டை அப்படி இதிலேருந்து எடுத்துக்கலாம். அது வேணுங்கிற அளவுக்கு நம்ம பேக் லைட்டுக்கு உண்டான வோல்ட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக ஐசியிலேருந்து எடுத்துக்கும். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 2 ரெசல்யூஷன் வேலை செய்யும். ஹெச்டி ஃபுல் ஹெச்டி ரெண்டுலேயுமே வேலை செய்யும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மீ பிராண்டு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிகம் ரிட்டன் ஃபால்ட்டு வரதில்லை. நான் மேக்ஸிமம் இந்த போர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 2 ரெசல்யூஷன் வேலை செய்யும். ஹெச்டி அண்டு ஃபுல் ஹெச்டி ரெண்டுலேயுமே வேலை செய்யும். அது சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் கோட் பின்னாடி பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் கோடு அதாவது ஃபுல் ஹெச்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் 03771 நம்ம ப்ரெஸ் பண்ணாவே நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டியில் மாறிடும். இது பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் அந்த ஆப்ஷன் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிக்கு இன்புட் 03772 இது ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மெனு. இந்த போர்டோட சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு சர்வீஸ் மெனு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பை ஆன் ஆகிறதுக்கு நம்ம சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி தான் ஆன் பண்ணி ஆகணும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் மெனு பார்த்தீங்கன்னா இன்புட் 2580. சப்போஸ் பேனல் மேப்பிங் ப்ராப்ளம் ஏதாவது நெகட்டிவ் இமேஜ் வருது அப்படின்னாலும் நம்ம இதில் போய் தான் பிட் சேஞ்ச் பண்ணுற வேண்டியதாக வரும். அதுக்கு சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்ம இன்புட்டு 2580 போட்டோம்னாவே அதிலே நம்ம பிக்சர் செட்டிங்ஸில் லோகோ வரும். அந்த லோகோ என்ன நம்மளுக்கு என்ன பேர் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா எல்ஜி, சோனி, மைக்ரோமேக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில மாடலுக்கும் லோகோ அதிலே வரும். இல்லை லோகோ வேணாலும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த போர்டோட டீட்டெயில் இவ்வளோ தான். இதோட போர்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா CV56 XL U24 இது அந்த போர்டோட வெர்ஷன். நீங்கள் இந்த பேனல் 24 இன்ச் பேனலில் இந்த போர்டை போட்டு எங்கடா பிக்சர் வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு மாடலில் ஃபுல் ஹெச்டி மாறி இருந்தால் பிக்சர் வராது. அதுக்கு தான் நம்ம ரெசல்யூஷன் கோடு கொடுத்துருக்காங்க. பிக்சர் வரலைன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சோர்ஸ் ஆர் இன்புட்டு ரெண்டு வேணாலும் எது வேணாலும் அழுத்திட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 03771 போடுங்க. அதில் படம் வரல அப்படின்னா அடுத்து 03772 போடுங்க. அதில் உங்களுக்கு கண்டிப்பாக படம் வந்துடும். ரெண்டில் இதில் ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக படம் வந்துடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.